நேற்று ஈவினிங்க்கு மேலே இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இட்லி தோசை மாவு இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, இல்லாட்டியும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இருந்தால் அதையே சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, போர் அடிச்சு போயிடுது. இல்லாட்டி ஐயோ மாவு இல்லையே, டிஃபனுக்கும் நைட்டுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனையிலே போயிட்டுருக்கு. இதுக்கு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கும். அப்படியே இந்த இட்லி தோசை மாவை அரைக்கிறப்ப இந்த டைம் உளுந்த வடைக்குமே அரைச்சிருந்தேன். எனக்கு உளுந்த வடை மாவெல்லாம் கரெக்டாக வந்துடும், ஆனால் கரெக்டாக தட்டி போட தெரியாது ரவுண்டாக. அதனால பாலாக எப்பயும் உருட்டி போட்டுருவேன். இந்த தடவை ஊருக்கு போயிருக்கப்ப எல்லார்கிட்டையும் டிப்ஸு அப்புறம் கண்ணாலே கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வந்திருந்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி மேடத்துக்கு அதில் பச்சை மிளகா கருவேப்பிலை எதுவும் இருக்கக்கூடாது, நமக்கு இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் இல்லைனா இறங்காது. அதனால கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு பச்சை மிளகாயை மாவுலே போட்டு அரைச்சிட்டேன், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. அது என்ன டிப்ஸ்னால் இப்படி கையில் எடுத்து உருட்டி பார்த்தா நல்லா பால் மாதிரி உருண்டா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான். அப்படியே ரவுண்டாக தட்டி போட்டுறணுமா அப்படின்னு கேதர் பண்ணிட்டு வந்தேன். சரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருவோன்னு கரெக்டாக போட்டேன். இது எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. நம்ம நல்லா போட்டோமேன்னு நினச்சி வடையை திருப்பலான்னு திருப்புறேன். அது கீழே போய் ஒட்டிக்கிட்டு எந்திரிக்கவே இல்லை. ஐயையோ இது என்னடா இது, ஒன்று வந்தால் ஒன்று வரமாட்டேங்குதேன்னு சொல்லி ஒரு வழியாக வடையை எடுத்து திருப்பியாச்சு. அப்புறம் அடுத்தடுத்த வடையெல்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு. எப்படி இருக்குது என் வடைன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னைய மாதிரி இந்த மாவுக்கு யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்கனாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.